வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகியிருந்தா, இதே மாதிரி பேண்ட் ஆகியிருந்துச்சுன்னா உங்களால் உங்களோட வாட்ஸ்அப் யூஸ் பண்ண இயலாது. ஸோ நீண்ட நாள் பாவிச்சு உங்களோட வாட்ஸ்அப் கணக்கு வந்து பிளாக் ஆகிருக்கும். ஸோ அதில் இருந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ரிகவர் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு சில ஆப்ஷன்கள் இருக்குது. அதில் என்னென்னன்றதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, எங்களோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதே மாதிரி அனைத்து விதமான தகவல்களும் கிரிப்டோ அப்டேட் மற்றும் டெக்னாலஜி அப்டேட்டுகளை பெற்றுக்கொள்ள எங்களோட டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், இப்போ இதில் வருவோம் விஷயத்துக்கு. எப்படி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் காட்டுதுன்னா இதுக்கு 2-3 ஸ்டெப் இருக்குது. முதலாவது ஸ்டெப் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாதவங்களோட வீட்டில் இருக்க யாரையாவது மொபைல் இருக்குமெண்டா அதில் நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுற மீனிங் வாட்ஸ்அப் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து உங்களுடைய நம்பரை ஆட் பண்ணி செய்யலாம். பட் அதுக்கு வந்து அதுலேயும் இப்படி தான் காட்டும். அதில் போயிட்டு நீங்கள் ரிவ்யூன்றதை கொடுத்து ஒரு மெசேஜ் ஒன்று இருக்குது. அந்த மெசேஜ் வந்து வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். அந்த மெசேஜை கொடுத்து நீங்கள் கஸ்டமர் கேரை கண்டெக்ட் பண்ணி ரிவ்யூவை கொடுத்து எடுத்துக்கொள்ளலாம். அல்லது உங்களோட மொபைல்லையே நீங்கள் எப்படி செய்கிறனாலும் செஞ்சு பாருங்கள். இதில் ரிக்வெஸ்ட் ரிவ்யூன்ட்டு இருக்குது பாருங்கள் கீழே. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று வரும். அதில் வந்து இந்த இருக்குது. இதில் நான் ஸ்க்ரீனில் ஒரு மெசேஜ் ஒன்று தெரியும் பாருங்கள். இந்த மெசேஜை பேஸ்ட் பண்ணுங்கள். ரைட், இதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் டைப் பண்ணி எடுங்க. அல்லது இந்த ஸ்க்ரீன் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அல்லது டிஸ்கிரிப்ஷனில் காப்பி பண்ண கஷ்டப்பட்டபடியால் கமாண்ட்லேயும் நான் பின் பண்ணி விடுறேன். கமாண்ட்லேயும் அந்த மெசேஜ் இருக்கும். அதை காப்பி பண்ணி என்ன செய்யுங்க, இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் சப்மிட் இருக்குது பாருங்கள். ஸோ இதை கொடுத்துக்கொள்ளுங்க. சப்மிட் என்று கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு 24 ஹவர்ஸுக்குள்ளே, அதாவது சப்மிட் என்று கொடுத்தீங்கன்னா ரிவ்யூ கிளிக் பண்ணி உங்களை செக் பண்ணி போட்டு 24 ஹவர்ஸுக்குள்ளே உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இப்படி தான் வரும். நீங்கள் மேலே இந்த ரிவ்யூன்றதை கிளிக் பண்ணி ஹோமுக்கு போய்க்கொள்ளலாம். போனாலும் திருப்பி இப்படி தான் காட்டும். கீழே இருக்க கிளிக் பண்ணிங்கனாலும் திருப்பி உங்களுக்கு 24 ஹவர்ஸ் காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எங்களோட அக்கௌண்ட் வந்து ஓகே ஆகிட்டு பிறகு என்ன செய்யணும், இந்த வெரிஃபை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்து திருப்பி நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை ரிகவர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதுதான் ஸ்டெப். இது சிம்பிளாக நீங்கள் செஞ்சு இதை எடுக்கலாம். சிலருக்கு வந்து இந்த ஸ்டெப் வந்து பிரச்சனை வரும். இதுண்டா ஒன்றும் செய்யலாது. நீங்கள் என்ன செய்யலாம், வேறு ஃபோனுகளில் போட்டு தான் இந்த ஸ்டெப்பை செய்யலாம். சிம்பிளாக உங்களுக்கு நார்மலாக இந்த ஆப்ஷன் வந்து இப்போதைக்கு இலகுவாக உங்களுக்கு ரிகவர் பண்ணி தர்றாங்க. பட் நீங்கள் அதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது, உங்களுக்கு ரிவ்யூன்றதுக்குள்ளே நீங்கள் இந்த மெசேஜ் டைப் பண்ணாமல் ஜஸ்ட் ரிவ்யூ அமர்த்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில வாரம் இல்லை ஒரு சில மாதம் கூட எடுக்கும் உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணி தர்றதுக்கு. அதனால் கட்டாயம் ஒரு மெசேஜை சொரின்ற மாதிரி ஒரு மெசேஜை டைப் பண்ணி கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு நீங்கள் போட்டால் மட்டும்தான் உங்களுடைய அக்கௌண்ட்டை ரிலீஸ் பண்ணி தருவாங்க. ஓகே, ஸோ விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.